கர்த்தருடைய நாம மகிமைப்படட்டும். எடுத்துக்கொள்ளுங்க யாத்திராகமத்தின் புஸ்தகம் 33வது அதிகாரம் அதனுடைய 19வது வசனம். அதற்கு அவர், என்னுடைய தயையெல்லாம் நான் உனக்கு முன்பாக கடந்து போக பண்ணி கர்த்தருடைய நாமத்தை உனக்கு முன்பாக கூறுவேன். ஹல்லேலூயா. இரண்டு விதமான ஆசீர்வாதங்களை கர்த்தர் நமக்கு வைத்திருக்கிறார். ஒண்ணு என்ன அப்படின்னா, தயை. அவருடைய தயையை நமக்கு முன்பாக கடந்து போக பண்ணுவார். இரண்டாவதாக கர்த்தருடைய நாமத்தை நமக்கு முன்பாக கூறுவார். ரெண்டுமே பார்த்தீங்கன்னா முன்பாக போகிறது காரியம். இரண்டு ஆசீர்வாதங்கள் நமக்கு முன்பாக போகிறது. நம்ம பின்னாடி வர்றோம். இந்த ரெண்டு ஆசீர்வாதங்கள், ஒன்று தயை நமக்கு முன்பதாக போகிறது, ரெண்டாவது நாமம் நமக்கு முன்பதாக போகிறது. இந்த ரெண்டு விதமான ஆசீர்வாதங்களினால கர்த்தர் நம்மை நிரப்ப போகிறார். சரி, இந்த வசனத்தினுடைய பேக்ரவுண்ட் என்னன்னு நம்ம பார்த்தோம் அப்படின்னா, ஏன் இந்த வார்த்தையை கர்த்தர் சொல்லுகிறார், இந்த வார்த்தையை ஏன் மோசேக்கு கர்த்தர் சொல்லுகிறார் அப்படின்னா, இந்த வசனங்களை வாசிங்க. 33வது அதிகாரத்தில், அதே யாத்திராகமத்தின் புஸ்தகம் 33வது அதிகாரம் 12வது வசனத்திலிருந்து 16வது வசனம் வரைக்கும் வாசிங்க பார்க்கலாம். மோசே கர்த்தரை நோக்கி, தேவரீர் இந்த ஜனங்களை அழைத்து கொண்டு போ என்று சொன்னீர். ஆகிலும் என்னோடே கூட இன்னாரை அனுப்புவேன் என்பதை எனக்கு நீர் அறிவிக்கவில்லை. என்றாலும் உன்னை பேர் சொல்லி அழைத்து அறிந்திருக்கிறேன் என்றும் என் கண்களில் உனக்கு கிருபை கிடைத்தது என்றும் தேவரீர் சொன்னதுண்டே. உம்முடைய கண்களில் இப்பொழுது எனக்கு கிருபை கிடைத்ததானால் நான் உம்மை அறிவதற்கும் உம்முடைய கண்களில் எனக்கு கிருபை கிடைப்பதற்கும் உம்முடைய வழியை எனக்கு அறிவியும். இந்த ஜாதி உம்முடைய ஜனமென்று நினைத்தருளும் என்றான். அதற்கு அவர், என் சமூகம் உனக்கு முன்பாகச் செல்லும், நான் உனக்கு இளைப்பாறுதல் தருவேன் என்றார். அப்பொழுது அவன் அவரை நோக்கி, உம்முடைய சமூகம் என்னோடே கூடச் செல்லாமற் போனால் எங்களை இவ்விடத்திலிருந்து கொண்டு போகாதிரும். எனக்கும் உமது ஜனங்களுக்கும் உம்முடைய கண்களிலே கிருபை கிடைத்ததென்பது ஏதினால் அறியப்படும். நீர் எங்களோடே வருவதினால் அல்லவா? இப்படியே பூமியின் மேலுள்ள ஜனங்கள் எல்லாரிலும் நானும் உம்முடைய ஜனங்களும் விசேஷித்தவர்கள் என்று விளங்கும் என்றான். மோசே ஆண்டவர்கிட்ட ஒரு காரியத்தை கேட்கிறார். ஆண்டவரே, எங்களை பேர் சொல்லி அழைத்திருக்கிறீங்க, ஆனா இப்ப எங்க கொண்டு போக போறீங்க, என்ன செய்ய போறீங்கன்னு எனக்கு நீங்க சொல்லல. வெளியே உங்களை ஆராதிக்க போகிறோம் என்று தானே சொன்னீங்க. இதனுடைய கொஞ்சம் டீட்டெயிலா எனக்கு சில விஷயங்களை சொல்லுங்க ஆண்டவரே அப்படின்னு சொல்லி மோசே என்ன செய்யறாரு, தேவனிடத்துல கேட்கிறார். என்னை அழைச்சிட்டீங்களே, என்ன பேர் சொல்லி அழைத்தீங்களே, என்ன நீங்க இப்படி செஞ்சீங்களே, என்னை நடத்தி வந்த பாதைகள்லாம் சூப்பரா இருந்துச்சு ஆண்டவரே. ஆனால் இப்போ எனக்கு ஒரு விசேஷமான காரியத்தை நான் செய்யணும். என்ன அப்படின்னா, நாங்கள் எதினால் விசேஷித்தவர்களாக இருக்கிறோம் என்பதை எங்களுக்கு காண்பித்தரலும் அப்படிங்கிறார். இங்கே நீங்கள் அந்த வசனத்தை வாசிக்கும் பொழுது, உம்முடைய கண்களில் 13வது வசனத்தில், உம்முடைய கண்களில் இப்பொழுது எங்களுக்கு கிருபை கிடைத்ததானால் நான் உம்மை அறிவதற்கும். இப்போ பாருங்க, இவ்வளோ நாள் கொஞ்சம் ஜென்ரலாக பேசிக்கிட்டு இருந்த அந்த மோசே, இவ்வளவு நாள் காமனா பேசிக்கிட்ட எங்களுக்கு எங்களுக்கு எங்களுக்குன்னு சொன்ன அந்த மோசே இப்போ கொஞ்சம் க்ளோஸா வர்றாரு. நான் உம்மை அறிவதற்கு, நான் உம்மை அறிவதற்கு எனக்கு இப்போ பர்சனலா ஒரு என்கவுண்டர் வேணும் ஆண்டவரே. இவ்வளவு நாள் ஜனங்களோடு ஜனங்களா சேர்ந்து நானும் உங்களை பார்த்தேன். இவ்வளவு நாள் ஜனங்களோடு ஜனங்களா பார்த்து மேக ஸ்தம்பத்தை பார்த்தேன், அக்கினி ஸ்தம்பத்தை பார்த்தேன், கடல் இரண்டாக பிளந்ததை பார்த்தேன், எல்லாவற்றையும் நான் பார்த்து கொண்டே இருந்தேன். இன்றைய தினத்திலிருந்து எனக்கு ஒரு பெரிய ஆசீர்வாதத்தை நீங்க தரணும். என்ன ஆசீர்வாதம்? என்னோட மாத்திரம் நீங்க நெருங்கி ஜீவிக்கணும், நானும் நீங்களும் ஒன்றாக மாறணும். காமனா ஒரு கார்ப்பரேட்டா இருக்கிற ஆசீர்வாதம் எனக்கு வேணாம் ஆண்டவரே. எனக்கு ஒரு பர்சனலான ஒரு என்கவுண்டர் வேணும்ப்பா. நான் இத்தனை நாள் நீங்க நடத்திட்டு வரும்பொழுது நான் கேட்டதெல்லாம் நீங்க தந்தீங்க. அந்த ஆசீர்வாதத்தை ஜனங்களும் பார்த்தார்கள், நானும் பார்த்தேன், நீங்க இறங்கினதை பார்த்தேன், நீங்க செய்த அற்புதங்கள் எல்லாம் பார்த்தேன். ஆனா இன்றைக்கு என்னுடைய வாழ்க்கையில உங்களுக்கு எனக்கு ஒரு க்ளோஸ் ரிலேஷன்ஷிப் வேணும் ஆண்டவரே. ஜனங்களோட ஜனங்களா என்ன பார்க்காதீங்க, கொஞ்சம் நான் உங்க பக்கத்துல வரணும்னு ஆசைப்படுறேன் ஆண்டவரே. இப்படி எத்தனை பேர் நீங்க ஜெபம் பண்ணலாம், ஆண்டவரே நான் தூரமா இருக்கிறேன் ஆண்டவரே, உங்களுடைய சமூகத்தை விட்டு தூரமா இருக்கிறேன். ஏதோ சபைக்கு வருகிற 4 பேர் கை தட்டும் போது நானும் கை தட்டுறேன், 4 பேர் கண்ணீர் விட்டு ஜெபிக்கும் பொழுது நானும் கண்ணீர் விட்டு ஜெபிக்கிறேன். ஆனா எனக்கும் உமக்கும் எந்த ஒரு நெருங்கிய தொடர்பும் இல்லையே ஆண்டவரே. நான் இன்னும் உங்களை நான் ஃபீல் பண்ணல ஆண்டவரே, இன்னும் நான் உங்களை டெஸ்ட் பண்ணல ஆண்டவரே, இன்னும் நான் உங்களை ருசிக்கலப்பா, இன்னும் நான் உங்களை பார்க்கல ஆண்டவரே. டைரக்டா பார்க்க உங்களோட டைரக்டா பேசணும் ஆண்டவரே. காமனா இருக்கிற ஆசீர்வாதம் வேண்டாம்ப்பா எனக்கு. பாருங்க, மோசேவுடைய ஸ்பிரிச்சுவல் ரெலம் மாறிக்கிட்டே இருக்குதுங்க. ஆரம்பத்தில் இருந்த மோசே அப்படி கிடையாது. ஆரம்பத்தில் எகிப்து தேசத்திலிருந்து வெளியே வரும்பொழுது வந்த மோசே அது கிடையாது. மோசே எது கேட்டாலும் ஜனங்கள் திட்டுவாங்க, நேரம் மோசே ஆண்டவர்கிட்ட போவார். ஜனங்கள் திட்டுவாங்க, மோசே ஆண்டவர்கிட்ட போவார். ஜனங்களுக்காக ஆண்டவர்கிட்ட போன ஒரு நபர் தான் மோசே. நல்லா புரிஞ்சுங்க நான் பேசுறத. ஜனங்களுக்காக தேவ சமூகத்தில் முழங்கால் படிக்கிட்டவர் மோசே. ஞாயிற்றுக்கிழமைக்காக சபை
சபைக்கு வருகிற ஜனங்கள், எங்க வீட்டுல ஜெபம் நடக்குதுன்னு முட்டி போடுகிற சில ஜனங்கள், எங்க அப்பா திட்டுவாருன்னு சொல்லி ஜெபிக்கிற ஜனங்கள், ஐயோ குடும்ப ஜெபம் பண்ணலன்னா ஏதாவது வந்துருமேன்னு பயந்து ஜெபிக்கிற ஜனங்கள் இருக்கிறார்கள். இப்படிதான் மோசே ஒரு குறிப்பிட்ட காலம் வரைக்கும் இருந்தார். ஆனா அதுக்கப்புறம் ஒரு குறிப்பிட்ட டைம் வந்ததுக்கு அப்புறம் மோசேவே இப்படி நம்ம இருக்கிறது சரியில்லை, கொஞ்சம் நம்ம ஆண்டவர் பக்கத்துல போலாமே, ஆண்டவர் பக்கத்துல போலாமே. அதுதான் சொல்றாரு பாருங்க, உம்முடைய கண்களில் இப்பொழுது எனக்கு, அந்த வேர்டெல்லாம் பாருங்க, எனக்கு 13வது வசனத்துல பாருங்க, எனக்கு. நான் இப்ப சொல்லுகிற இந்த வார்த்தை அடிக்கடி வரும் பாருங்க, எனக்கு நான், எனக்கு நான், இதுதான் வரும் பாருங்க. உம்முடைய கண்களில் இப்பொழுது எனக்கு கிருபை கிடைத்ததானால் நான் உம்மை அறிவதற்கும் உம்முடைய கண்களில் எனக்கு கிருபை கிடைத்தது. காமனா இருந்த அந்த மனுஷன், காமனா சுதந்திரித்து ஆசீர்வாதத்தை சுதந்திரித்த அந்த மனுஷன் இப்போ பர்சனலா சுதந்திரிக்க வேண்டும் என்று விரும்புகிறார். எல்லாருக்கும் ஆசீர்வாதம் கிடைக்குது, அதுல எனக்கு ஒன்னு 10ஓட 11 அப்படின்னு இருக்க கூடாது. இனிமே இந்த மாதத்துல ஆண்டவர்கிட்ட ஒரு பர்சனல் ரிலேஷன்ஷிப்புக்குள்ள வாங்க. ரிலேஷன்ஷிப் இருக்குது, உங்க குடும்பத்தோடு தேவனுக்கு ரிலேஷன்ஷிப் இருக்குது, உங்க தனிப்பட்ட வாழ்க்கையில தேவனோடு ரிலேஷன்ஷிப் இருக்கா? கார்ப்பரேட்டா ஆராதிக்கிற ஆராதனை அல்ல, சேர்ந்து ஜெபிக்கிற ஜெபம் அல்ல, தனிப்பட்ட விதத்தில் ஆண்டவரோடு எத்தனை மணி நேரம் நாம் செலவழிக்கிறோம், அதுவும் நல்லது. ஆனா என்னோட ஆண்டவர் பேசணுமே, என்னோட ஆண்டவர், நான் ஆண்டவரை பார்க்கணுமே. ஏதோ சர்ச்சுக்கு வந்தோம், எல்லாம் ஆண்டவரை துதிக்கிறாங்க, ஆராதிக்கிறாங்க, பாஸ்டர் சில வார்த்தையை சொல்றாரு, அப்போ என்னுடைய இருதயம் அப்படியே கொழுந்து விட்டு எரியறதுனால அப்படியே கொஞ்ச நேரம் நான் சந்தோஷத்துல மூழ்கிறேன். ஆனா வீட்டுக்கு போன உடனே என்னுடைய வாழ்க்கை தலைகீழ மாறி விடுகிறது, சந்தோஷம் இல்லை, சமாதானம் இல்லை. அதனாலதான் மோசே சொல்றாரு, ஆண்டவரே நான் உம்மை அறிவதற்கு, நான் ஆண்டவரோடு நெருங்கி ஜீவிக்கணும், எனக்கு ஆண்டவருடைய ஆசீர்வாதம் வேணும், எனக்கும் அவருக்கும் ஒரு தொடர்பு வேணும்னு எந்த ஒரு தேவ பிள்ளை கதறுகிறார்களோ அந்த தேவ பிள்ளைக்கு தான் ஆண்டவர் இந்த 2 ஆசீர்வாதங்களை தருகிறார். இன்னும் நீங்க 16வது வசனத்துல பாத்தீங்கன்னா அதுல பாருங்க, எனக்கும், எனக்கும், அந்த வார்த்தையை பாருங்க, எனக்கு முத, அப்புறம் தான் உமது ஜனம், எனக்கு முத. ஹலோ, என்ன கவனிங்க, ஆசீர்வாதத்தை சுதந்திரிக்கிற தேவ பிள்ளைகளை முதலாவது ஆண்டு கொடுக்கிற ஆண்டவரை பாருங்க. ஆசீர்வாதம் நெக்ஸ்ட் இருக்கட்டும், கொடுக்கிற ஆண்டவரோடு உறவு கொள்ளுங்க, முத கொடுக்கிற ஆண்டவரோடு கிட்டி சேருங்க. எனக்கும் அதுக்கப்புறம் உமது ஜனங்களுக்கும். அழகா சொல்றாரு பாருங்க, உம்முடைய கண்களில் கிருபை கிடைத்தது என்பதை எதினால் அறியப்படும், நீர் எங்களோட வருகிறதுனால் அல்லவா. இப்படியே பூமியில் உள்ள ஜனங்கள் எல்லாரிலும் நானும், இவ்வளவு நாள் காமனா பேசினவர் இப்ப எப்படி பேச ஆரம்பிச்சிட்டாரு, நான் தான் முத, நான் தான் முத, அப்புறம் தான் உமது ஜனம், நான் தான் முத. அதுக்கு சொல்றாரு பாருங்க, நானும், அந்த 16வது வசனத்துல என்ன சொல்லப்பட்டிருக்கிறது, உம்முடைய ஜனங்களும். ஃபர்ஸ்ட் யாரு விசேஷித்தமானவன்? நான் தான். உங்க பார்வையில முதல் விசேஷித்தமானவன் யாரு? நான். எல்லாம் பாட்டு பாடுறோம், தேவா நான் எதினால் விசேஷித்தவன், ராஜா அதனால் நானு, அதனால ஆண்டவரே இல்லப்பா, முதல் நான் விசேஷித்தவனா நான் மாறணும். ஜனங்கள் அப்புறம் விசேஷித்தவர்களாய் மாற்றுங்க. இத்தனை நாட்கள் நான் போராடி இருக்கிறேன், இத்தனை நாட்கள் ஜெபித்து இருக்கிறேன், இத்தனை நாட்கள் முழங்காலிட்டு இருக்கிறேன், இத்தனை நாட்கள் வார்த்தைகளை கேட்டிருக்கிறேன், ஜனங்களுடைய தூஷணத்தை கேட்டிருக்கிறேன், என்ன ஆசீர்வதிங்க ஆண்டவரே. யாபேஸ் அழகா ஜெபம் பண்றாரு. 1 நாளாகமத்துல நீங்க வாசிக்கும் பொழுது 4வது அதிகாரம் 10வது வசனத்துல என்ன சொல்றாரு, தேவரீர், பர்சனல் பர்சனல், தேவரீர் என்ன, என்ன ஜனத்தை சொல்லலைங்க, முத என்ன ஆசீர்வதிங்க. நீங்க கேட்க வேண்டிய முதல் ஜெப குறிப்பு, ஆண்டவரே முத என்ன ஆசீர்வதிங்க. நம்ம ஊர்ல இருக்கிறவனுக்கெல்லாம் ஜெபிக்கிறது அப்புறம், அமெரிக்காக்காரனுக்கு ஜெபிக்கிறீங்க, ஆப்பிரிக்காவில் இருக்கிறவனுக்கு ஜெபம் பண்ணுறீங்க, அண்டார்டிகாவில் இருக்கிறவனுக்கு ஜெபம், முத உங்களுக்கு ஜெபம் பண்ணுங்க. முத நீங்க ஏசப்பாவை பார்க்கணும், உங்களுக்கு அவருக்கு ஒரு பர்சனல் என்கவுண்டர் வேணும் முதலாவது, அப்பதானே ஆசீர்வாதத்தை சுதந்திரிக்க முடியும். அதே மாதிரி பாருங்க, அதுல 18வது வசனத்துல பாருங்க, அப்பொழுது அவன் உம்முடைய மகிமையை சொல்லுங்க, வாய் திறந்து, எனக்கு. இதை ஏன் இந்த 2 ஆசீர்வாதத்தை கர்த்தர் கொடுத்தார்? என்னுடைய தயையெல்லாம் உனக்கு முன்பாக கடந்து போக பண்ணுவேன், கர்த்தருடைய நாமத்தை உனக்கு முன்பாக கூறுவேன்னு சொன்னதுக்கு காரணம் என்னன்னா, இவ்வளவு நாள் பொதுவாக பேசின அந்த மோசே இப்போ அவருடைய லைஃப் ஸ்டைல் மாறிடுச்சு, அவருடைய பேச்சு மாறிடுச்சு, அவருடைய ஜெபம் மாறிடுச்சு, அவருடைய வார்த்தைகள் மாறிவிட்டது. என்ன சொல்றார், ஆண்டவரே எனக்கு, நான் உம்மை அறியணும், எனக்கு ஆசீர்வாதம் வேணும். அதே நீங்க 17வது வசனத்துல நீங்க வாசிக்கும் பொழுது, அப்பொழுது கர்த்தர் மோசேயை நோக்கி, நீ சொன்ன இந்த வார்த்தையின்படியே செய்வேன்.
நீ சொன்ன இந்த வார்த்தையின்படியே செய்வேன். நீ இவ்வளவு நாள் கேட்டது ஒண்ணு, இப்ப நீ கேட்கறது ஒரு விசேஷமான ஆசீர்வாதம். அந்த ஆசீர்வாதத்தை உனக்கு நான் தருகிறேன். அதுக்கப்புறம் சொல்றாரு பாருங்க, என் கண்களில் உனக்கு கிருபை கிடைத்தது, உன்னை பெயர் சொல்லி அழைத்தேன். அவர் பாருங்க இவ்வளவு நாள் காமனா பேசிட்டு இருந்தவர், என் ஜனங்கள். ஹலோ, ரகசியம் அதிகமா இருக்குது இதுல. இவ்வளவு நாள் என் ஜனங்கள், மை பீப்புள் சொன்னவர், என் ஜனம் தங்களை தாழ்த்தின்னு சொன்னவர், இப்ப சொல்லிட்டார். என்ன சொல்றாருன்னா, உன்னுடைய தேவன், உன்னை பெயர் சொல்லி அழைத்த தேவன், உன்னை முன்குறித்தவர். பர்சனலா வந்துட்டார். இப்போ ஒரு க்ளோஸ், இவ்வளவு தூரமா இருந்தவர் பக்கத்துல வந்துட்டார். இப்போ இவ்வளவு நாள் ஜனங்களை பார்த்து, ஜனங்களுக்காக அவங்க ஜெபம் பண்ணா மேகஸ்தம்பம் வந்துச்சு, ஜெபம் பண்ணா அக்கினி, எல்லாரும் ஆண்டவரை பார்த்தாங்க. பார்க்காம இல்ல, கர்த்தருடைய மகிமையை பார்த்தார்கள். எப்பொழுது எகிப்து தேசத்துல மோசேவை கர்த்தர் அனுப்பினாரோ அந்த நாளில் இருந்து தேவனுடைய மகிமையை பார்த்தார்கள். ஜனங்கள் பார்த்தார்கள், காமனா பார்க்கறாங்க. வெளியே ஓடி வர்றாங்க, அங்க போய் நிக்க பெரிய ஒரு பில்லர் நிக்குது, அக்கினி பில்லர், ஒரு அக்கினி ஸ்தம்பம் நிக்கிறது. இதை பார்த்தா எப்பா தேவ மகிமை. எல்லாரும் கண்ணை முடுறாங்க, எல்லாரும் கீழே தன்னுடைய தலைகளை தாழ்த்தி எல்லாம் சாஷ்டாங்கமாய் விழுகிறார்கள் தேவனுக்கு முன்பதாக. காமனா எல்லாரும் பார்க்குறாங்க தேவனுடைய மகிமையை. ஆனால் இன்றைக்கு மோசையுடைய ஜெபம் மாறிவிட்டது, மோசையுடைய அந்த திங்கிங் மாறிவிட்டது. எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளை, நான் பேசுகிறத நல்லா புரிஞ்சுக்குங்க. நம்முடைய திங்கிங் மாறுதா? இனிமே மாறணும். இவ்வளவு நாள் எங்களை ஆசீர்வதிங்க, எங்க வீட்டை ஆசீர்வதிங்க, எங்க சபையை ஆசீர்வதிங்க, எங்க தேசத்தை ஆசீர்வதிங்க, நல்லது. இன்னைக்கு கேளுங்க, என்னை ஆசீர்வதியும், என் எல்லையை பெரிதாக்கும், நான் உம்முடைய மகிமையை பார்க்கணும். என்னை நீங்க முதலாவது பேர் சொல்லி அழைத்திருங்க ஆண்டவரே. எத்தனையோ பேர் அழைக்கிறீங்களே, எல்லாரையும் பேர் சொல்லி கூப்பிட்டீங்களே, மோசேன்னு சொல்லுங்க. அதனாலதான் நீங்க பின்னாடி திரும்பி பாருங்க அந்த வசனங்கள்ல. அதுக்கப்புறம் எப்ப பார்த்தாலும் ஆண்டவர் மோசே மோசேன்னு தான் சொல்றாரு. பார்த்திருக்கீங்களா? அதை இன்றைக்கு உங்க பேரை சொல்லி அழைக்கணுங்க ஆண்டவர், உங்களுடைய பெயரை சொல்லி அழைக்கணும். உங்களுக்கும் இயேசுவுக்கும் ஒரு க்ளோஸ் ரிலேஷன்ஷிப், நெருங்கிய தொடர்பு. ஏதோ சொன்னாங்க செய்யறேன்னு இல்லை, ஏதோ ஞாயிற்றுக்கிழமை வந்துருச்சு ஜெபிக்க வரணும்னு இல்லை ஆராதனைக்கு. நான் எங்க இருந்தாலும் நான் தேவனோடு நடக்கணும். ஏன் இந்த ரெண்டு ஆசீர்வாதத்தையும் கர்த்தர் தருகிறார்? மோசே அவருடைய பிராக்டிக்கல் லைஃப் மாறிடுச்சு. இவ்வளவு நாள் இருந்த மோசே வேற, இப்ப இருக்கிற மோசே வேற. இப்ப இவ்வளவு நாள் இருந்தது ஜனங்களுக்காக இருந்த மோசே, இவ்வளவு நாள் இருந்தது அற்புதத்தை காண்பிக்கணுமே ஜனங்கள். அத ஒரு இடத்துல சொல்றாரு, என்ன நம்ப மாட்டான் ஆண்டவர், அதனால இவனுங்களுக்காக ஏதாவது செய்யுங்க ஆண்டவர். இப்படித்தானே ஜெபம் பண்ணாரு. இவனுங்க என்ன அடிக்க கூடாது, இவனுங்க என்ன நான் தப்பிக்கணும், இவனுங்கள்ட்ட இருந்து, இவனுங்க பேச்சில இருந்து நான் தப்பி வைக்கப்படணும், இவனுங்க என்ன துன்புறுத்துறதுல இருந்து தப்பி வைக்க, அதுக்காக இவனுங்களுக்காவது ஏதாவது செஞ்சிருங்க ஆண்டவர். ஆனா இப்ப இருக்கிற மோசே அந்த மோசே கிடையாதுங்க. இப்ப இருக்கிற மோசே இன்னைக்கு நான் ஆண்டவருடைய சமூகத்துல இந்த வார்த்தைகளை தியானிக்கும் போது நான் இன்னும் ஜெபம் பண்ணது என்ன தெரியுமா? ஆண்டவரே, நான் நிறைய உங்ககிட்ட பேசணும், நிறைய நேரம் உங்க சமூகத்துல உட்காரணும், உங்ககிட்டே நேரத்தை செலவு பண்ணணும் ஆண்டவர். எப்பெல்லாம் டைம் கிடைக்குதா ஓடிடுங்க நீங்க ஜெப இடத்துக்கு போய் முழங்கால் படிடுங்க தேவ சன்னிதானத்துல. உங்ககிட்ட நான் பேசணும் ஆண்டவரே. எல்லாம் சபையாய் ஜெபிக்கிற ஜெபம் வேற, சபையாய் பாடுகிற பாட்டு வேற, சபையாய் தேவ சமூகத்துல கைகளை உயர்த்தி ஆராதிக்கிற ஆராதனை வேற. நான் தனியாக எனக்கும் உமக்கும் என்ன தொடர்பு இருக்கிறது ஆண்டவரே? இப்படி ஒரு ஆர்வமும் இப்படி ஒரு ஆசையும் மோசேக்கு வந்தபடியினால தான் யாருக்குமே கொடுக்காத ஒரு வசனங்க இது, யாருக்குமே கொடுக்காத ஒரு வார்த்தை இது. என்ன தெரியுமா? என் தயையை எல்லாம் உனக்கு முன்பதாக கடந்து போக பண்ணுவேன். நான் கொஞ்சம் தர்றேன்னு சொல்லல, தயையை தருகிறேன் என்று சொல்லல. அங்க இருக்கிற எல்லா வார்த்தையும் பார்த்தீங்கன்னா அந்த 33வது அதிகாரம் 19வது வசனத்தை எடுத்துங்க எல்லாரும். அதுல என்ன சொல்றாரு பாருங்க, என்னுடைய தயையை எல்லாம். அடுத்து சொல்றாரு அதுக்கப்புறம் என்னுடைய நாமத்தை, இந்த நாமத்துக்கு மேல எதுவுமே கிடையாது. இதுக்கப்புறம் கொடுக்கிறதுக்கு எல்லாத்தையும் நான் தந்துடுறேன்பா. யாருக்குமே கொடுக்காத ஆசீர்வாதங்க மோசேக்கு தந்தாரு. யாருக்குமே யாரிடத்திலும் செய்யக்கூடாத அதிசயமான காரியங்களை மோசேக்கு கர்த்தர் செய்தார். எப்பா, இனிமே எனக்கு கொடுக்கிறதுக்கு ஒண்ணுமே கிடையாது, என்னையே உனக்கு நான் தந்துட்டேன் இனிமே. ஏன்னா நீ கேட்ட ஆசீர்வாதம், நீ கேட்ட காரியம் என்னன்னா, நான் உம்மை அறிவதற்கும் எனக்கு உம்முடைய கண்களில் தயவு கிடைப்பதற்கும். இந்த ஒரு பர்சனல் என்கவுண்டருக்கு யாரெல்லாம் ஆசைப்படுறீங்களோ அவங்கள ஆண்டவர் சும்மா விட மாட்டாரு. நீங்க கேட்கறது கொஞ்சமா இருந்தாலும் ஆண்டவர் அதிகமாய் தருவார். விசுவாசிக்கிறீங்களா? நீங்க வாடகைக்காக ஜெபம் பண்ணலாம், கர்த்தர் சொந்த வீட்டை தந்துருவார். விசுவாசிங்க? ஆமேன். சத்தமா ஆமேன் சொல்லுங்களேன். நீங்க ஒரு சின்ன பைக்குக்காக கேட்கலாம், ஆண்டவர் காரே தருவார். எப்ப தருவார் தெரியுமா? ஏதோ சர்ச்சுக்கு வந்து பாட்டு பாடணும், ஏதோ சபையில வந்து தேவனை துதிக்கணும், எல்லாரும் வருவாங்களே, ஃபர்ஸ்ட் வீக் ஆச்சே,
அப்படின்னு சொல்லி வருகிறவர்களுக்கு அல்ல. ஆண்டவரே, இன்னைக்கு நான் உங்களை பார்க்கணும், என் குணம் மாறணும், என் பேச்சு மாறணும், என் சிந்தனை மாறணும். நான் பழைய மனுஷனா இருக்கக்கூடாது, பழைய ஸ்டான்லியா இருக்கக்கூடாது, என்னுடைய வாழ்க்கை என்டையர்லி மாறணும் ஆண்டவரே. இப்படி எந்த தேவ பிள்ளை தாகத்தோடு இருக்கிறார்களோ அவர்களுக்கு இந்த ஆசீர்வாதம், பர்சனல் என்கவுண்டர் வித் காட், விசேஷமான. பாருங்க, வேதத்துல ஒரு சிலருக்கு அப்படிப்பட்ட ஒரு சில தேவ பிள்ளைகளுக்கு யாருக்குமே கொடுக்காத சில ஆசீர்வாதங்களை கொடுத்திருக்கிறார். கல்விமானின் நாவு. சாலமோனை பாட அவர் சொல்றாரு, உனக்கு முன்னாடி ஒருத்தன் இருக்க மாட்டான். ஏன் தெரியுமா? அவர் கேட்டது அதுதான் கேட்டார். எனக்கு ஆசீர்வாதம் வேணும்னு சொல்லலை. அவர் கேட்டது, ஆண்டவரே நீங்க வேணும், இந்த உலகத்தை ஆளுவதற்கு எனக்கு ஞானம் வேண்டும். ஞானம் என்பது யார் தெரியுமா? இயேசு. நீங்க தான் எனக்கு வேணும், வேற யார் எனக்கு வேணாம் ஆண்டவரே. சாலமன் கேட்டதுனால தாங்க அவர் சொல்றாரு, நீ கேட்டதையும் தர்றேன், கேளாததையும் தர்றேன். இதுதான் ஆசீர்வாதம். என் தயையை தருகிறேன் என்று சொல்லல, என் தயையை எல்லாவற்றையும் உனக்கு தருகிறேன். மிச்சம் இது என்கிட்ட ஒண்ணுமே இல்லை, பாக்கெட்ல இருக்கிறது எல்லாத்தையும் எடுத்து உன் கையில கொடுத்துறேன். ஆமென். இப்படிப்பட்ட ஆண்டவர் எங்கேயாவது பார்த்துருக்கிறீங்களா? தயையை எல்லாம். அப்புறம் சொல்றாரு, என் நாமத்தை, இந்த உலகத்துல இதுக்கு மேல ஒண்ணுமே இல்லை அப்படின்னா அது தேவனுடைய நாமம் மாத்திரம்தான். அதையே உனக்கு முன்பதாக போக வைக்கிறேன். நீ எங்க போனாலும் என்னுடைய நாமம், நீ எங்க போனாலும் என்னுடைய தயை இருக்கும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இந்த பர்சனல் ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளணும்னா தேவையான தகுதி என்ன? எந்த பர்சனல் ஆசீர்வாதம்? என்னுடைய தயையை உனக்கு தருகிறேன், என்னுடைய நாமத்தை உனக்கு தருகிறேன். இந்த ரெண்டு ஆசீர்வாதமும் விசேஷமான ஆசீர்வாதம். இந்த ஆசீர்வாதத்தை விட வேற எந்த ஆசீர்வாதமும் வேதாகமத்தில் பெரிய ஆசீர்வாதம் கிடையாது. ஏனென்றால் தயையை நான் தருகிறேன், இயேசுவின் நாமத்தை நான் உனக்கு தருகிறேன். இதுக்கு மேல ஒண்ணுமே இல்லை. நேம் above all names. எல்லாவற்றுக்கும் ஒரு பெயர் இருக்கிறதுங்க. எதை எடுத்தாலும் அதுக்கு ஒரு பேர், யாரை எடுத்தாலும் அவர்களுக்கு ஒரு பெயர், எந்த மிஷன் எடுத்தாலும் அதுக்கு ஒரு பெயர் இருக்குது. ஆனா இந்த எல்லா பெயர்களுக்கு மேலாக ஒரு பெயர் இருக்கிறது, இயேசு. சொல்லுங்க சத்தமா, இயேசு. சத்தமா சொல்லுங்க, இயேசு. அந்த இயேசு கிறிஸ்துவை உனக்கு முன்பாக நான் கடந்து போக பண்ணுவேன். நீ எங்க போனாலும், நீ என்ன செஞ்சாலும், நீ கேட்டது என்ன தெரியுமா? நான் உங்களோட இருக்கணும், நான் உங்களோட இருக்கணும், நான் உங்க மகிமையை பார்க்கணும், நான் உங்களோட பேசணும். இந்த ஆசை உனக்கு என்னைக்கு வந்துச்சோ அன்னையிலேருந்து நீ சாதாரண ஆள் கிடையாதுடா, நீ மேலானவன். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நீ அதான் சொல்ற, நீ விசேஷமானவன். இந்த ரெண்டு ஆசீர்வாதங்களை குறித்து நான் சொல்லும் பொழுது அதுல 33:12 வாசிங்க பார்க்கலாம். மோசே கர்த்தரை நோக்கி, தேவரீர் இந்த ஜனங்களை அழைத்துக் கொண்டு போ என்று சொன்னீர். ஆகிலும் என்னோடே கூட இன்னாரை அனுப்புவேன் என்பதை எனக்கு நீர் அறிவிக்கவில்லை. என்றாலும் உன்னை பேர் சொல்லி அழைத்து அறிந்திருக்கிறேன் என்றும் என் கண்களில் உனக்கு கிருபை கிடைத்தது என்றும் தேவரீர் சொன்னதுண்டே. என்றாலும் பெயர் சொல்லி அழைத்திருக்கிறேன். முதல் தகுதி. இன்றைக்கு தயையும் கர்த்தருடைய நாமத்தையும் நமக்கு முன்பதாக கடந்து போக தேவன் கிருபை செய்யணும்னா அதற்கு முதல் தேவை என்ன தெரியுமா? உன்னை பெயர் சொல்லி அழைக்கணும். உன்னை பெயர் சொல்லி அழைத்திருக்கிறேன். இன்னைக்கு இந்த ஆசீர்வாதம் உங்களுக்கு வேணும்னா ஜெபம் பண்ணுங்க, ஏசப்பா என்னை கூப்பிடுங்க அப்படின்னா அவ்வளோ க்ளோஸ்னஸ் வரணும் ஆண்டவருக்கும் நமக்கும். சும்மா கூப்பிட மாட்டார். நீங்கள் வேதத்தில் நீங்கள் வாசித்து பார்க்கும் பொழுது பெயரை சொல்லி அழைத்தவர்களுக்கும் அவருக்கும் எவ்வளோ தொடர்பு இருந்தது என்பதை நீங்கள் நன்றாக புரிந்து கொள்ள முடியும். உன்னை பெயர் சொல்லி அழைத்திருக்கிறேன், நீ என்னுடையவன், நீ என்னுடையவள். பாருங்க, அப்படின்னா என்ன அர்த்தம்? யாரெல்லாம் பேரை சொல்லி அழைக்கிறாரோ, யாராட்டெல்லாம் பர்சனலாக பேசணும்னு நினைக்கிறாரோ அவர்கள்லாம் யார் தெரியுமா? அவருடையவர்கள். அவங்களுக்கு மாத்திரம்தான் சத்தம் கேட்கும், அவங்கள்ட்ட மாத்திரம்தான் ஆண்டவர் பேசுவார், அவங்ககிட்ட மாத்திரம்தான் அந்த சத்தத்தை கேட்கறதுக்கு கிருபை கொடுப்பார். ஆண்டவருடைய சமூகத்தில் சொல்லுங்க, நான் உங்களுடையவனா மாறணும்ப்பா. நான் யாருடையவனும் இருக்கிறேன். நான் நம்ம இருதயத்தில் யாரோ தங்கி இருக்கிறாங்க, நம்ம இருதயத்தில் யாருக்கும் நம்ம இடம் கொடுத்துருக்குறோம். அவர் சொல்லிட்டாரு, அவர் பேசிட்டாரு, அவர் சொல்லிட்டாரு, அவர் நடந்துட்டாரு. அதனால நம்ம ஏங்க ஆண்டவர் சொன்னாராங்க உங்ககிட்ட? நான் கேட்குறேன், ஆண்டவர் உங்கள்கிட்ட பேசியிருக்காரா? நீங்கள் இன்னைக்கு போகிற பாதை கரெக்டுன்னு சொல்லி ஆண்டவர் நம்மகிட்ட பேசியிருக்கிறாரா? நீங்கள் எடுத்த முடிவு கரெக்டுன்னு ஆண்டவர் உங்களோட சொல்லியிருந்தாருன்னா நீங்கள் செய்யுங்க. அவன் சொல்லிட்டான், இவன் சொல்லிட்டான், இது நடந்துச்சு, அது நடந்துச்சு. அவருடையவனா இனி மாறும் பொழுது நான் உலகத்தை பார்க்கல, உலகத்தில் இருக்கிற மனுஷனை பார்க்கல, உலகத்தில் இருக்கிற செய்திகளை கேட்கல. இங்க அது நடக்குது, இது நடக்குது, அது சொல்றாங்க, இதை சொல்றாங்க, எங்க வீட்டில் இப்படி சொல்றாங்க, எங்க பாஸ்டர் இப்படி சொல்றாரு, எங்க கணவர் இப்படி சொல்ற, இதெல்லாம் நான் கேட்கல. ஆண்டவரே நீர் என்ன சொல்லுகிறீர்? இப்ப பாருங்க, நம்மெல்லாம் எப்படி தெரியுமா? அவங்க சொல்லிட்டாங்க வேண்டாம்,
இவங்க சொல்லிட்டாங்க வேண்டாம், இது நடந்துருச்சு வேண்டாம், பூனை போயிருச்சு வேண்டாம், நாய் போயிருச்சு வேண்டாம். ஏங்க, எதை பார்த்து நீங்கள் நடக்கிறீர்கள்? எதை சார்ந்து நீங்க நடக்கிறீங்க? இன்றைக்கு உங்களுக்கும் தேவனோடு இருக்கிறதற்கு தொடர்பு இருக்கிறதற்கு யார் அதை தடை செய்தது? தேவனுடைய அழைப்பை நிராகரிக்கிறதற்கு யார் உங்களுக்கு தடை செய்தது? மனுஷனா தேவனா? யோசிச்சு பாருங்க. என்றைக்கு நீங்க தேவனுடைய பிள்ளைகளாய் என்னுடையவன் என்னுடையவள் என்று என்றைக்கு தேவன் சொல்லுகிறாரோ அன்றைக்கு தான் உங்க சத்தம் கேட்கும் காதுல, தேவனுடைய வார்த்தையின் சத்தத்தை. அது வரைக்கும் கேட்காது. அது வரைக்கும் நம்ம உலக மனுஷனுடைய வார்த்தையை கேட்கணும். அவர் சொல்றாரு, இவர் சொல்றாரு, நான் அந்த யூடியூப்ல இதை பார்த்தேன், நான் அதை பார்த்தேன். அதை பார்த்தா நீங்க ஆண்டவரை நேசிச்சீங்க, அதை பார்த்தா அந்த சபைக்கு வந்தீங்க, அதை பார்த்தா நீங்க ஆண்டவரை சொந்த ரட்சகராக ஏற்றுக்கொண்டீங்க. சூழ்நிலைகளை பார்த்தா நீங்க தேவனை தேடுனீங்க இல்லையே. உங்களுக்கு எவ்வளவோ பெரிய அற்புதத்தை கர்த்தர் செய்தார். மரணத்திலிருந்து விடுவித்தார், பாதாளத்திலிருந்து எடுத்தார், கடனிலிருந்து வெளியே கொண்டு வந்தார், எல்லா காரியத்திலிருந்து கர்த்தர் உங்களை வெளியே கொண்டு வந்தார். இன்றைக்கு எங்க போனார் அந்த கர்த்தர்? இன்றைக்கு எங்க போனார் அந்த கர்த்தர்? இன்றைக்கு நம்ம மனுஷனுடைய வார்த்தையை கேட்கிறோம், ஆண்டவர் சொன்னுகிற வார்த்தைக்கு கீழ்ப்படிய மாட்டேங்கிறோம். என்றைக்கு நீ தேவனுடைய பிள்ளையாய் அவருடையவன் என்று என்றைக்கு நீ மாறுகிறாயோ, எப்ப மாற முடியுங்க? எப்ப மாற முடியும்? நீங்க என்ன சொன்னாலும் நான் செய்யற ஆண்டவரே, அப்படி சொல்றவங்க தான் அவருடையவர். நீங்க என்ன சொன்னாலும் நான் செய்யறேன்ப்பா. அத்தனை நாட்கள் பேதுரு தன்னுடைய சொந்த பலத்தை நம்பி கொண்டிருந்தார். இன்னைக்கு நான் சொல்லுகிறேன், நல்லா கவனிங்க. எனக்கு தெரியும் சூழ்நிலை, எனக்கு தெரியும் தண்ணினா என்னன்னு தெரியும், கடல்னா என்னன்னு தெரியும், வலை என்னன்னு தெரியும், மீன் எங்க இருக்குன்னு எனக்கு தெரியும். இத்தனை நாட்கள் தன்னையும் தன்னுடைய சூழ்நிலையும் தன்னுடைய நாலேஜையும் நம்பியிருந்து அவங்க சொன்னாங்க இங்க மீன் கிடைக்கும், இவங்க சொன்னாங்க இங்க மீன். இதுவரைக்கும் அப்படிதான் பேதுரு ஓடிக்கிட்டு இருந்தார். அது வரைக்கும் ஆண்டவர் அவரை பயன்படுத்தவே இல்லை. என்றைக்கு ஆகிலும் உம்முடைய வார்த்தையின்படி. என்ன ஒரு வார்த்தை தெரியுமா அது? ஆகிலும்ங்கிறது ஏன் தெரியுமாங்க? எனக்கு தெரியும், இந்த கடலை பத்தி எனக்கு தெரியும், எங்க மீன் இருக்குன்னு எனக்கு தெரியும். ஆகிலும் ஆனாலும் உங்க வார்த்தையின்படி நீங்க சொல்லிட்டீங்கன்னு சொல்லி நான் வலைய போடுறேன் ஆண்டவரே. அப்பதான் வலை கிளியத்தக்கதாக. ஏன்னா நம்ம இந்த சூழ்நிலை தான் நம்ம போயிட்டு இருக்கிறோம். ஊர் பேசுறதும் ஜனங்கள் பேசுகிறதும் அவங்க பேசுறது இவங்க பேசுறதையும், நீ இது சரியில்லை, நீ அது சரியில்லை, அங்க போனா பிரச்சனை, இங்க வந்தா பிரச்சனை, நீ ஜெபம் பண்ணாத, ஜெபம் பண்ண உனக்கு இந்த வேலை கிடைக்காது, நீ அங்க போகாத, இதெல்லாம் உலக மனுஷர்கள் பேசுகிற வார்த்தைகளை கேட்டு கேட்டு அதற்கு கீழ்ப்படிந்து ஓடிட்டு இருக்கிறோமே. எப்படிங்க ஆசீர்வாதம் வரும்? இன்னும் சாபம் தான் வரும், இன்னும் கடன் தான் வரும், இன்னும் பிரச்சனைகள் தான் வரும். என்றைக்கு தேவனுடைய பிள்ளைகள் என்று ஆண்டவரே நான் உம்முடையவனாய் நான் மாறு. ஏங்க, ஆண்டவரை நம்பலையா நீங்க? ஏன் மனுஷனை நம்புறீங்க? ஏன் மனுஷனுக்கு முக்கியத்துவம் கொடுக்குறீங்க? என்னுடையவன் அவருடையவராய் நான் என்றைக்கு மாறுகிறேனோ அன்றைக்கு தான் என்னை பெயர் சொல்லி அழைப்பார். அன்றைக்கு தான் எனக்கு பர்சனல் என்கவுண்டர் வரும். அது வரைக்கும் வராது. அது வரைக்கும் நான் ஞாயிற்றுக்கிழமை வருவேன், இங்க வந்து பாட்டு பாடுவேன், கை தட்டுவேன், மீதி நேரம் தூங்குவேன். எனக்கு பேசுறது, பாஸ்டர் பேசுறது பிடிக்காது. என்னையே பேசுற மாதிரி தெரியும். ஏன்னா பர்சனல் என்கவுண்டர் ஆண்டவரோடு இல்லை. இன்னைக்கு ஆண்டவரோடு உங்களுடைய ஐக்கியமும் ரிலேஷன்ஷிப்பும் இருந்துச்சுன்னா வருகிற வார்த்தைக்கு கீழ்ப்படிஞ்ச ஆண்டவரே இந்த விஷயத்துல நான் என்ன செய்யணும்னு மாற ஆசைப்படுவீர்கள். இன்னும் ஒப்பு கொடுக்காததுக்கு காரணம் என்ன? இன்னும் ஒப்பு கொடுக்காததுக்கு காரணம் என்ன? இன்னும் கீழ்ப்படியாததற்கு காரணம் என்ன? இன்னும் புறம்பே போகிறதற்கு காரணம் என்ன? இன்னும் தேவனுடைய சத்தத்திற்கு கீழ்ப்படியாமல் சொந்த வழியில போகிறதற்கு காரணம் என்னன்னா, ஆண்டவரோடு உங்களுக்கு என்ன இல்லை? ரிலேஷன்ஷிப் இல்லை, ஐக்கியம் இல்லை, பயம். ஜோம் பண்ணா அது நடக்காதோ, நடக்கலன்னா நான் என்ன செய்யறது? சரி, அதனால வேற ஏதாவது நம்ம வழிக்கு போகலாம். கர்த்தர் தெய்வமானால் கர்த்தரை சேவியுங்கள். பாகால் தெய்வமானால், இங்கே இருக்கிற ஆளுக்கு தான் நான் பேசிக்கிட்டு இருக்கிறேன், வெளியே இருக்கிற ஆளுக்கு சொல்லலை. பாகால் தெய்வம்னா போயிடுங்க, கர்த்தர் தான் தெய்வம்னா சீயோன் எழுப்புதல் தேவாலயத்தில் இருங்க. மனுஷர்கள் பேசுகிற பேச்சுக்கு முக்கியத்துவம் கொடுக்காதீங்க. கர்த்தர் உங்க இருதயத்தில் பேசிட்டாருன்னா கிழிச்சு தூக்கி போட்டுட்டு போயிடுங்க. எதா இருந்தாலும் பயப்படாதீங்க. அந்த கட்ஸ் வேணும் உங்களுக்கு. அழைச்சது யாரு? அண்ட சராசரங்களை படைத்தவர். இன்னைக்கு ஏன் உங்களுக்கு ஆண்டவருக்கு ஒரு தொடர்பு இல்லைன்னா சூழ்நிலையை பார்க்குறீங்க. ஐயோ நடக்காதோ, இப்படி ஆகிடுமோ, நான் இன்னைக்கு போனேன்னா வேலைக்கு போனேன்னா எனக்கு ஓட்டி வருமே, ஒரு 500 ரூபாய் எக்ஸ்ட்ரா. அந்த 500 ரூபாய் எதுக்கு? அந்த 500 ரூபா நான் கேட்குறேன். கர்த்தர் கொடுக்குற ஆசீர்வாதம் தான் என்னத்தை கொண்டு போகுமா? ஓட்டி உங்களுக்கு ஐஸ்வர்யத்தை. ஆண்டவரை கட் பண்ணிட்டு எங்கேயும் போகணும்னு நினைக்காதீங்க. ஆண்டவருக்கு முக்கியத்துவம் கொடுங்க.
ஒரு வருஷம் ஓடுங்க, உட்கார்ந்து கேலண்டரை எடுத்து வச்சு திரும்பி பார்த்து பாருங்க, இந்த ஒரு வருஷம் எனக்கு என்ன ஆசீர்வாதம், எனக்கு என்ன லாபம்? நான் சொல்றேன், 0 தான். ஜனவரி 1ஆம் தேதி எந்த சூழ்நிலையில் இருந்தீங்களோ, எந்த பேங்க் பேலன்ஸ் இருந்தோ அதே தான் இருக்கும். ஏன் தெரியுமா? நீங்க ஆண்டவரை தேடல. செக் பண்ணி பாருங்க, நத்திங். இத்தனை நாள் நீங்க ஓடி என்னத்தை சம்பாதிச்சீங்க? இத்தனை நாள் ஓடி ஆண்டவரை விட்டு தூரமா போய் என்னத்தை நீங்க பார்த்தீங்க? நான் கேட்கிறேன். பர்சனல் ரிலேஷன்ஷிப் வித் காட் மறக்காதீங்க. எந்த சூழ்நிலையிலும் ஆண்டவருக்கும் எனக்கும் இருக்கிற தொடர்பை எந்த ஒரு காரியமும் மாற்றக்கூடாதுங்கிற ஒரே ஒரு அந்த ஆணித்தரமான அந்த குறிக்கோள்ல உறுதியா இருங்க. அப்பொழுது கர்த்தர் உங்களோடு பேசுகிற சத்தத்தை கேட்பீர்கள். இரண்டாவது என்ன சொல்லப்பட்டிருக்கு பாருங்க. இந்த வசனத்தை நீங்க வாசிக்கும் பொழுது 12வது வசனத்துல, உன்னை பெயர் சொல்லி அழைத்திருக்கிறேன் என்றும் என் கண்களில் உனக்கு. இப்ப யாருடைய கண்கள்ல உங்களுக்கு ஃபேவர் வேணும்? பிரின்சிபாலு, கம்பெனி ஓனரு, ஏன்னா நமக்கு எல்லாமே கொஞ்சம் எக்ஸ்ட்ரா கிடைக்கும்ல. இப்ப யாருடைய கண்கள்ல ஃபேவர் கிடைக்கணும் நீங்க ஓடிக்கிட்டு இருக்கிறீங்க? யோசிச்சு பாருங்க. என்ன கவனிங்க, மனுஷனை பிரியப்படுத்தும்படியாக நம்ம என்னென்னமோ செஞ்சு பார்க்குறோமேங்க. ஆனா கடைசியா வர்றது என்ன தெரியுமா? கெட்ட பேர். உண்மை அதுதான். நீங்க எவ்வளவுதான் மனுஷனை பிரியப்படுத்தணும்னு நினைச்சாலும் மனுஷனை நம்புகிறது விருதா. மறுபடியும் சொல்றேன், மனுஷனை நம்புறது வேஸ்ட். ஆங்கில வேதாகமத்தில், இங்கிலீஷ் பைபிள்லயே இருக்கிற நடு வசனம் என்ன தெரியுமா? 118:8 சங்கீதம். மனுஷனை நம்புவதை பார்க்கிலும் கர்த்தர் பேரில் பற்றுதலாய் இருப்பது நலம். மனுஷனை நம்புவதை பார்க்கிலும் கர்த்தர் பேரில் பற்றுதலாய் இருப்பது. மனுஷனை பிரியப்படுத்துறதுக்கு முயற்சி எடுக்காதீங்க. அந்த டைம்ல ஆண்டவரை பிரியப்படுத்துறதுக்கு ஏதாவது செஞ்சிடலாமே. ஆமென் சொல்லுங்களேன். அப்போ மிகப்பெரிய ஆசீர்வாதத்தை நீங்க பெற்றுக்கொள்ளுவீங்க. கிருபை யார் கையில கிடைக்கணும் தெரியுமா? ஃபேவர் யார் கையில கிடைக்கணும்னா ஆண்டவர் கையில. அல்லேலூயா. இந்த 2 ஆசீர்வாதம் யாருக்கு நான் இப்ப சொல்லிக்கிட்டு இருக்கிறேன் நான். எந்த ஆசீர்வாதம்? தயையும் நாமமும் நமக்கு வேணும் அப்படின்னா மனுஷனை பிரியப்படுத்தாதீங்க, கர்த்தரை பிரியப்படுத்த ட்ரை பண்ணுங்க. எந்த விஷயத்திலும் தேவனுக்கு சரியா, இது ஆண்டவர் பிரியப்படுகிறாரா, நான் இப்ப எடுக்கிற முடிவு கரெக்டா? மனுஷன் நம்மளை 2 நாள் தப்பா பேசுவாங்க. மனுஷனுடைய கேரக்டரே அதுதான். 2 நாள் பேசுவான், 3ஆவது நாள் மறந்துடுவான். உண்மையா இல்லையா? ஆனா மறக்காத ஒருத்தர் இருக்கிறார்ல, அவரை பிரியப்படுத்தணும்ல. அவர் 40 வருஷம்னாலும் மறக்க மாட்டேங்கிறாரு. யாக்கோபு ஒரு இடத்துல வாயை விட்டு தெரியாமல் சொல்லிட்டார், நான் திரும்பி வந்தால் உங்களுக்கு இதில் பலிபீடம் செய்வேன், உங்களை நான் கனப்படுத்துவேன், உங்களுக்கு காய்கறி தருவேன், ஆடு மாடு தருவேன், இருக்கிறதெல்லாம் உங்களுக்கு தருவேன்ட்டு சொல்லிட்டு போயிட்டாரு. அங்கேயும் போய் 2 பொண்டாட்டியை கட்டிட்டாரு, எல்லாம் ஜாலியாக என்ஜாய் பண்ணிட்டு வரும்போது சொல்கிறாரு, டேய் போகும்போது என்ன தெரியுமா சொன்ன நீனு? நான் ஆசீர்வாதத்தோடு வந்தால், திரும்பி வந்தால் உமக்கு என்ன செய்வேன் நான்? எல்லாவற்றையும் உமக்கு. எங்கடா போச்சு அது? நம்ம மறந்தாலும் ஆண்டவர் மறக்க மாட்டார். மறக்கிற மனுஷனுக்கு பிரியப்படுத்தாதீங்க. மறக்கிற மனுஷனை பார்த்து பிரியப்படுத்தணும்னு நினைக்காதீங்க. மறக்காத ஆண்டவர் ஒருவர் இருக்கிறார். அல்லேலூயா. அவரை பிரியப்படுத்த பாருங்க. அப்பொழுது இந்த 2 ஆசீர்வாதங்களையும் கர்த்தர் நமக்கு தருவார். தயை என்றால் என்ன? ஆங்கிலத்தில் ஒரு அழகான வார்த்தை குட்னஸ் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கிறது. இதை எபிரேய பாஷையில் பார்த்தீங்கன்னா டூப், TOOB, டூப் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்குது. அதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னா முழுமையான ஆசீர்வாதம். இப்போ நான் சொன்ன பார்த்தீங்களா, பாக்கெட்டில் 2வது எடுக்கிறதுக்கு ஒன்றுமே இல்லை, என்னுடைய ஃபுல் எசன்ஸும் உனக்கு நான் தருகிற ஆசீர்வாதம். ஒரு எலுமிச்சம்பழம் இருக்குதுன்னு வச்சிங்களேன், அதை ஃபுல்லாக என்ன செஞ்சிடலாம்? புளிஞ்சிடலாம். ரொம்ப ஓவராக புளிஞ்சா என்ன வரும்? கசப்பு வரும். அப்போ இருக்கிற ஆசீர்வாதம் எல்லாம் இயேசு கிறிஸ்து சிலுவையில் தொங்குகிறார், எல்லா ரத்தமும் வெளியே போயிருச்சுங்க. ஒரு போர்ச்சவன் கடைசியா வந்து உண்மையாகவே இவர் மரித்து விட்டாரான்னு சொல்லி பார்க்கணும்னு சொல்லி விழாவில் என்ன செய்யறாரு? அப்ப கடைசியா வந்த குட்னஸ் என்ன தெரியுமா? தண்ணி தான் வந்துச்சு. இருக்கிற எல்லாவற்றையும் இயேசு கிறிஸ்து உங்களுக்காகவும் எனக்காகவும் கொடுத்து விட்டார். பேலன்ஸ் எதுவுமே இல்லைங்க இன்னைக்கு ஆண்டவர்கிட்ட. எந்த ஒரு எசன்ஸோட பரலோக ராஜ்யத்திலிருந்து இந்த பூலோகத்துக்கு வந்தாரோ, எந்த குட்னஸோட, நல்லா கவனிங்க, வேதம் அதனால தான் சொல்லுகிறது, யோவானுக்கு அதில் சுவிசேஷம், அவர் நன்மை செய்கிற, அப்போஸ்தலர்ல வாசிக்கும் பொழுது அவர் நன்மை செய்கிறவராய் சுற்றி திரிந்தார். குட்னஸை கொடுத்துக்கிட்டே இருந்தார். டூப், அதை தான் அவர் கொடுத்தார். அவருடைய வாழ்க்கையில் இருந்தது ஒன்னே ஒன்று, என்னன்னா நன்மை மாத்திரமே. தயை என்று சொன்னால் குட்னஸ் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அந்த குட்னஸ் அப்படின்னா இருக்கிற எல்லா ஆசீர்வாதமும். 2வது கொடுக்கிறதுக்கு ஒன்றுமே இல்லை. entire blessings,
இருக்கிற எல்லா ஆசீர்வாதத்தையும் நான் உனக்காக தருகிறேன். இப்ப பாருங்க, மோசே கேட்ட காரியம் என்ன, இவர் கொடுக்கிற காரியம் என்ன யோசிச்சு பாருங்க. அவர் கேட்டது, நான் உம்மை அறியணும், நான் உங்களோட பேசணும், நான் உம்முடைய மகிமையை பார்க்கணும். நான் தான் ஐயா, நான் உங்களை பார்த்தா போதும் ஐயா. ஆனால் அவர் கொடுக்கறது என்ன, என்கிட்ட இருக்கிற எல்லாத்தையும் நான் உனக்கு தருகிறேன். என்ன ஒரு ஆண்டவர் பாருங்க நம்முடைய ஆண்டவர். நீங்கள் கேட்குற விதம் ஒன்று இருக்குது. எப்போ பாரு, நான் ஆண்டவரே இந்த சேட்டுக்கு இது நான் கொடுக்கணும் ஆண்டவரே, ஜப குறிப்பு, ஆண்டவரே நான் வந்து இஎம்ஐ கட்டணும் ஆண்டவரே, ஆண்டவரே வாடகை கட்டணும் ஆண்டவரே, ஃபீஸ் கட்டணும், இப்படி தான் ஜெபம் பண்ணுறீங்களா? இதுதான் நம்முடைய ஜப குறிப்பு. அப்போ ஆண்டவர் என்ன செய்வார், ஃபீஸ் வேணுமா, இந்த வச்சுக்கோ ஃபீஸு 3360 ரூபாய். ஆண்டவரே வாடகை கட்டணும், எவ்வளோ வாடகை, 7001 ரூபாய். அதுக்கு மேலே 1 ரூபா கூட எக்ஸ்ட்ரா. கேட்டதை எல்லாம் தருகிறவர் கேளாததையும் தருவார். எப்போ தருவார் தெரியுமா? எனக்கு இது தாங்க அது தாங்கன்னு கேட்காதீங்க. ஆண்டவரே நான் உங்களை பார்க்கணும், உங்கள் ஜபம் மாறட்டும், இந்த மாதத்தில் நம்முடைய ஜபம் மாறட்டும், நான் உங்களோட நெருங்கி, எப்பா நீங்கள் எனக்கு தந்தீங்களோ தரலையோ அதெல்லாம் எனக்கு பிரச்சனையே கிடையாது ஆண்டவரே, இனி நான் உம்மை அறியணும். இந்த மாதம் ஃபுல்லாக உங்கள் ஜபம் இதுவாக தான் இருக்கணும். அல்லேலூயா. நான் கடனுக்கு ஜெபம் பண்ண மாட்டேன்னு சொல்கிறவங்க கை தூக்குங்க. பார்த்தீங்களா, விசுவாசத்தில் 2 பேர் தான் தூக்குறாங்க. எதற்கு ஜெபிக்க வேண்டும் என்பதை மோசே நமக்கு கற்றுக் கொடுக்கிறாருங்க. எதற்காக ஜெபிக்க வேண்டும் ஆண்டவர்கிட்ட பாருங்க. அதாவது உலக காரியங்களை இனிமேல் கேட்காதீங்க, ஆண்டவர்கிட்ட சொல்லுங்க, நான் உங்களை பார்க்கணும், உங்கள் சத்தத்தை கேட்கணும், எனக்கும் உமக்கும் ஒரு தொடர்பு வேணும். கடன்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும், நான் அதுக்காக கடன் இல்லைன்னு நான் சொல்லலை, இருக்கட்டும். போராட்டம் வரும், பிரச்சனை வரும், நம்மளை நிந்தித்து பேசுவாங்க, நம்மளை அவமானப்படுத்துவாங்க, நான் அதை கட்டணும், சீட்டு கட்டணும், சேட்டுக்கு கட்டணும். பாருங்க எல்லாம் டூட்டுன்னு தான் வருது, எல்லாமே கட்டணும், உண்மைதான். ஆனால் ஒரு பக்கம் இருக்கட்டுங்க, அது ஏசப்பாவோடு நெருங்கி ஜீவிக்கிற மாதம். நான் உம்மை அறியணும். ஆமேன்னு சொல்லுங்களேன், எல்லாரும் சொல்லுங்க, நான் உம்மை அறியணும். ஹல்லேலூயா. இன்னொரு வார்த்தை ஷாஃபர் என்று சொல்லப்பட்டிருக்கிறது ஹீப்ரு வேர்டில். ஷாஃபர் அப்படின்னு சொன்னால் போதுமான அளவுக்கு ஆசீர்வதிக்கிற தேவன். அதுதான் அந்த தயைக்கு அர்த்தம். போதுமான அளவுக்கு ஆண்டவர் கொடுத்த ஆசீர்வாதம் எதுவுமே 100 ரூபாய் கேட்டால் 100 ரூபாய் கொடுக்க மாட்டார், 150 தான் தருவார். ஆமேன்னு சொல்லுங்களேன். ஒரு உதாரணம் சொல்கிறேன். நீங்கள் யாராவது அதிகமாக நேசிக்கிறீங்கன்னா அவங்க வந்து ஒரு 10 ரூபா கேட்டால் நீங்கள் என்ன செய்வீங்க? 9 ரூபா 50 காசு தருவீங்களா? என்ன செய்வீங்க? இல்லைப்பா என்கிட்ட சில்லறை இல்லை, 50 ரூபா வச்சுக்கோ. உண்மையா இல்லையா? உண்மையாக நேசிச்சிங்கன்னா அப்படி செய்வீங்க. இல்லைன்னா தேடி பார்த்து 10 ரூபா இல்லை நாளைக்கு வாம்பிங்க, அது வேற கோஷ்டி. ஆமேன். ஆனால் உண்மையாய் நேசிக்கிறவர்கள், என்கிட்ட சில்லறையில் 100 ரூபா இருக்குது, நீ 10 ரூபா தானே வச்சுக்கப்போ, இதுதான் என் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. இந்த ரகசியம் தான் பெரியது. நான் அவரை அறிவணும், அவரோடு பேசணும், அவரோடு நடக்கணும். நீங்க உலக காரியத்திற்காக கேட்டு 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 கிடைச்சதெல்லாம் லிமிட்டெட் பிளஸிங்ஸ், அது மாத்திரம் தான் கிடைக்கும். இந்த மாதம் ஃபீஸ்னா இந்த மாதம், அப்புறம் அடுத்த மாதத்துக்கு மறுபடியும் முட்டி போடணும். ஏசப்பா இந்த மாதம் ஃபீஸ் எனக்கு கட்டணும், ஏசப்பா எனக்கு இன்டர்னல் ஃபீஸ் கட்டணும், எனக்கு எக்ஸ்டர்னல் ஃபீஸ் கட்டணும். என்ன இதெல்லாம்? என் தேவையை சொல்லி சொல்லி உம்மை துக்கப்படுத்த மாட்டேன், என் தேவையே. என்ன ஒரு பாட்டு தெரியுமா? ஏசப்பா போதுங்க எனக்கு, அப்படி சொல்கிறவங்க எழுந்து நிற்கலாமா தேவ சமூகத்தில்? ஏசப்பா எனக்கு போதும்னு சொல்கிறவங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா.